நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல்வாதி. நான் அவதூறு வழக்கு போட்டேன்னா 365 நாளும் 365 கோர்ட்டுக்கு நான் போகணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தான் வேலை. ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை உறுத்துது. பரவாயில்ல இருந்துட்டு போ. நம்மளை கெட்டவன் 4 பேர் சொன்னா நல்லவன் 40 பேர் சொல்றாங்க. பரவாயில்ல இருந்துட்டு போங்க, நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ விடுங்க. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. நம்மை பார்த்து இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலை எடுத்து திட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க. அவங்க 10,000 நல்ல விஷயம் செஞ்சு 10,000 பேத்துக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னைய பத்தி ஒரு நிமிஷம் திட்டுனா உங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்குது. அதையும் சந்தோஷமா பாக்குறேன். ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறனால தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னா சந்தோஷமா இருந்துட்டு போங்க. எப்பொழுதும் எதையும் கடந்து செல்பவன் நான். அதனால குற்றம் சுமத்தவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்கு தான் நான் விளக்கம் கொடுத்தேன். ஒரு இழிச்சவாயனா நான் இருக்கேன். எந்த அரசு பணமும் இல்லாம என் வாழ்க்கையை வாழ்றக்கே நான் புத்தகம் மாதிரி திறந்து காட்டுறேன். அதனால் குறைப்பவர்கள் குறைக்கட்டும், வாழ்த்துபவர்கள் வாழ்த்தட்டும். பரவாயில்ல அண்ணே. அண்ணா இது இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவதை மிக விரைவில் நான் பார்க்க போறேன். ஏன்னா இது தொடர்கதையா போயிட்டே இருக்குது. ஒரு செய்தியாளர் கண்ணியம் மிப்பவர், ஒரு அறவழியில் இருக்கிறவங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா அது திமுக தான். எஃப்ஐஆரும் போட மாட்டாங்க, அதான் பஞ்சாயத்து. செய்தியாளர் மேல திரும்ப எஃப்ஐஆர் போட்டுருவாங்க, நீங்களும் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கணும். அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர், பேனா புத்தி எடுக்கிற செய்தியாளரே கத்தி எடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அதனால திரும்ப நீங்களும் 10 பேர் சேர்ந்து ஒரு திமுக காரன் அடிக்கிறக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த 4ஆம் தூணோடு அரசு நிக்குதுன்னு காட்டணும். சும்மா மேடையில போய் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களேன்னு சொல்லாதீங்க. அதை செயல்ல காட்டுங்க, நடத்தியல காட்டுங்க. அது முதலமைச்சர் செய்வார் என்று நம்புவோம். அண்ணே பொறுத்திருப்போமாங்கண்ணே, நேரம் வரும்போது பேசுவோம். நான் ஏதாச்சும் பேசி தேவையில்லை, முன்னக்கே பஞ்சாயத்து ஆகி போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அண்ணா ஒரு நிமிஷம், நேத்து நான் தேசிய தலைவர் நட்டாஜி அவங்களோட தொலைபேசியில பேசினேன். போன வாரம் அமித்ஷாஜி அவர்களோட தொலைபேசியில பேசினேன். சந்தோஷ்ஜி அவர்கள் நேத்து இங்க சென்னையில் இருந்தாங்க, பேசினேன். அண்ணா நேரில் போய் தான் சந்திக்கணும்னு அவசியம் இல்லைங்கன்னா, எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டெல்லி போகும்பொழுது போவோம். டெங்கு காய்ச்சல்னால அண்ணன் சிபிஆர் அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு போக முடியல, வாழ்த்து கடிதம் அனுப்பியிருந்தோம். கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போனாங்க. டெல்லி போகும்பொழுது எல்லாத்தையும் பார்ப்போம். டெல்லி சும்மா டெல்லியிலேயே உட்கார்ந்து இருக்கணும், டெல்லியிலேயே தான் இருக்கணும்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு நம்ம கட்சி நடத்துறோம்? தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி தேவை இருக்கும் பொழுது, அழைப்பு கொடுக்கும் பொழுது டெல்லி போய் பார்த்துட்டு வர்றோம். அதுக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி டெல்லியிலேயே டோரா போடக்கூடிய தலைவன் நான் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றோம். டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கைடு பண்றாங்க, வழி நடத்துறாங்க. எங்கெல்லாம் வார்க்கு கிடைக்கும் போது பார்ப்போம். அதுக்கு வார வாரம் நான் டெல்லி போகணும்னு நினைச்சா எப்படிங்கண்ணா?